நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வஹா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. கடகராசி 2026 மே 24க்கு அப்புறம் இந்த கடகராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கடகராசியில 8வது வீட்டுல இருக்கிற ராகுனால யூஸ்வலா நெகட்டிவ் எனர்ஜி பிரச்சனை. இப்ப பாருங்க, வாஸ்துன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம போறப்போ ஏதோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பொருள் வச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை கிளியர் ஆகாது. உங்களோட ஜாதகம் பார்க்கணும். சதுர்த்த பாவம் அஷ்டம பாவம் நல்லா இருக்கா, ஏதாவது மலிஃபிக் எஃபெக்ட் இருக்கா. இப்போ கேது ராகு இங்க கண்டிப்பா அங்கே ஒரு தீய சக்தி இருக்கும். அதை கிளியர் பண்றதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பண்றேன்னுட்டு. அதுக்கு வம்ச பாரம்பரியத்திலிருந்து ஒரு எஜுகேஷன் இருக்கணும், பிராக்டிஸ் இருக்கணும். மந்திரவாதம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. துர்மந்திரவாதம் சொல்லுவாங்க. இப்ப கேரளா சிஸ்டம்ல அதுல அது எப்படி எடுக்கிறது, அது எப்படி அந்த உச்சாடனம் பண்றது எப்படி, இது எல்லாமே மந்திரவாதிக்கு தெரியணும். அது இல்லாம சும்மா நான் பண்றேன் சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக்கா அவரு படிச்சிருக்க மாட்டாங்க. அது எங்கேயோ கத்துக்கிட்டு நடுவுல அவர் பிரச்சனை கொடுப்பாங்க. அப்படி இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை, நியூமராலஜியும் கூட இல்லை. ஸோ ரெமிடிஸ் கொடுக்கும்போது புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்துல தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த கடகராசியில பிறந்தவருக்கு கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி பிரச்சனை இருக்கும். அவர் ஏதாவது ஒரு புது வீடுக்கு போறப்போ சரியாக பூஜை பண்ணிட்டு தான் போகணும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும், அதை சால்வ் பண்ணிக்கோங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி பழசான வீடுகள் அவருக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. பழைய வீடுகள் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கிற சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. 12th ஹவுஸ்ல இருக்கிற சுக்ரன் ஒரு குருனால கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஒரு டிராவல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் நீங்க டெம்பிள்ஸ்க்கு போவீங்க, சக்தி இருக்கிற பிளேசஸ்க்கு நீங்க போவீங்க, சித்தரை நீங்க மீட் அவரை மீட் பண்ணி அவர் ஆசீர்வாதம் எடுத்துக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. 2வது வீட்டு இருக்கிற கேதுனால யூஸ்வலா ஃபைனான்சியலா லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாத புரியாத பிசினஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த கர்நாடக ராசியில பிறந்தவருக்கு நவம பாவத்தில் இருக்கிற இந்த சனியினால கண்டிப்பா உங்களோட அப்பாக்களுக்கு ஃபைனான்சியலா லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. தசம பாவத்தை நாம பார்த்தா செவ்வாய், இது இங்க ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுவீங்க, சேச்சுரேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அங்க உங்களுக்கு தாங்க முடியல. நீங்க கண்டிப்பா வெளியே வர சான்சஸ் இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு இடத்துல இருந்து. அட் சேம் டைம் சண்டே நடக்கிற சான்சஸ், ஃபைட் ஆகுற சான்ஸ் எல்லாமே இருக்கு. இது பாருங்க, எப்பவுமே
நாமே ஒரு விஷயத்த ஒரு பர்சன் இருக்கா, அவ வந்து நம்ம பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா, இத்தனை நாள் நீங்க பாத்தீங்க, இப்போ உங்களுக்கு தாங்க முடியல, நீங்க அடிக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கிறதுன்னா அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படி எலவேட் ஆகிடும். அது வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடிக்கிறது, இந்த ஃபைட் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடையாது. இது பிரச்சனையுமே அதிகதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க எதிர்பார்க்கும் போது தூரம் போறதுதான் நல்லது. அப்படி போனாதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்படி மனசுல வச்சுக்கோங்க. சோ இத்தனை விஷயங்கள் வந்து கடகராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.